Hi, this is VR Ravi from Wealth Trader. இன்னைக்கு நம்ம ஃபிபொனாச்சி கேண்டில் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிபொனாச்சி கேண்டில் சார்ட்னா என்ன, அந்த சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபிபொனாச்சியில் எத்தனை வகையான கேண்டில் இருக்குது, அந்த கேண்டில்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதனால் பயன் என்ன, அதை எப்படி ட்ரேடிங்கில் பயன்படுத்தலான்றதை பற்றி டீட்டெயிலில் பார்ப்போம். ஃபிபொனாச்சி கேண்டில் ஸ்டிக் மாதிரியே இருந்தாலும் கேண்டில் ஸ்டிக்கும் ஃபிபொனாச்சிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டிக்குடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபிபொனாச்சியுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் டோட்டலி டிஃப்ரெண்ட். கேண்டில் ஸ்டிக் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், ப்ரைஸ் என்ன மூவ் ஆகுதோ அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஆனால் ஃபிபொனாச்சி அப்படி இல்லாமல் அதுக்குள்ள சம் கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் வச்சு தான் அந்த கேண்டிலுடைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தீர்மானம் ஆகும். ஃபிபொனாச்சியுடைய ஓப்பனிங் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆவரேஜ் ஓப்பனும் க்ளோஸோடைய ஆவரேஜ் தான் நெக்ஸ்ட் கேண்டிலுடைய ஓப்பனாக இருக்கும். க்ளோசிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்னன்னா, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸோடைய ஆவரேஜ் தான் க்ளோசிங் ப்ரைஸாக ஃபிபொனாச்சி எடுத்துக்கும். ஃபிபொனாச்சியுடைய ஹை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிலுடைய ஹை, ஓப்பன், க்ளோஸோடைய மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஹையாக எடுத்துக்கும். ஃபிபொனாச்சியுடைய லோ பார்த்தோம் அப்படின்னா, லோ, ஓப்பன், க்ளோஸ் இதில் எது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதை எடுத்துக்கும். கேண்டில் ஸ்டிக் சார்ட்டுக்கும் ஃபிபொனாச்சி சார்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இப்போ மகேந்திராவுடைய சார்ட் ரெண்டுலையுமே வச்சுருக்கேன். இது டெய்லி டைம் ஃப்ரேமில் மகேந்திராவுடைய கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு பார்த்தீங்கன்னா, இது அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஒரு 1.5 month வந்து சைட்வேஸில் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்பில் மூவ் ஆகி போயிருக்கு. இப்போ இதில் டேட்டா நமக்கு நிறைய டேட்டா கிடைச்சிருக்கு. ஃபிபொனாச்சி சார்ட்டை பார்ப்போம். இதே சேம் டைம் ஃப்ரேம் தான். இங்கேருந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் போயிருக்கு, சைட்வேஸில் இருக்குது, இங்கே அப் ட்ரெண்டில் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டேவுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ கேப் அப் கேப் டவுனில் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத கச்சகச்சன சார்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபிபொனாச்சியில் இந்த மாதிரி சார்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூவ் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. ஃபிபொனாச்சியில் எத்தனை வகையான கேண்டில் இருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபிபொனாச்சியில் 3 வகையான கேண்டில் தான் இருக்கு. கிரீன் கேண்டில் வித் அப்பர் விக், ரெட் கேண்டில் வித் லோயர் விக், அப்பர் விக், லோயர் விக், சென்டர்ல பாடி இருக்கிறது, சின்ன பாடியா இருக்கிறது, இல்லை ஆவரேஜ் பாடியா இருக்கிறது. இந்த 3 கேண்டில் தான் ஃபிபொனாச்சியில் இருக்கு. இப்போ இந்த கிரீன் கேண்டில், கிரீன் பாடி வித் அப்பர் விக் இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஓப்பன் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆவரேஜில் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஸ்ட்ராங் புல்லிஷ்ல முடிஞ்சிருக்கு. பிரைஸ் ஹையர் போயிருக்கு, ஆனால் க்ளோசிங் அதை விட லோயர்ல முடிஞ்சிருக்கு. அதாவது விக் என்ன சொல்லுதுன்னா, மேக்சிமம் ஹை பிரைஸ் போனதை இது குறிக்குது. லோ விக்கே இல்லை. அது என்ன சொல்ல வருதுன்னா, ஓப்பன் பிரைஸ் தான் வந்து லோயஸ்ட் பிரைஸா இருக்கு, பிரைஸ் அதை விட்டு கீழே வரல. இப்போ இந்த கிரீன் கேண்டில் வித் விக்கோட இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா, புல்லிஷ் கேண்டில். ரெட் கேண்டில் வித் லோயர் விக், பேரிஷ் கேண்டில். அப்பர் விக்கும் இருந்து லோயர் விக்கும் இருந்து பாடி இருந்துச்சுன்னா இது இன்டிசிஷன் கேண்டில் சொல்லலாம். இதுவும் இன்டிசிஷன் கேண்டில் தான், இதுவும் இன்டிசிஷன் கேண்டில் தான். இப்போ லோயர் விக் இல்லாம கிரீன் கேண்டில் இருக்கு அப்படின்னா, லோயர் விக் வந்துச்சுன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, அதனுடைய மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகுது. கிரீன் விக்கே இல்லைன்னா பிரைஸ் நல்ல மொமெண்டம் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே கிரீன் கேண்டில் அப்பர் விக் இருக்கு, லோயர் விக் சின்னதாக வந்திருக்கு, லோயர் விக் இருக்கு அப்படின்னா இதனுடைய மொமெண்டம்
வீக் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதே ரெட் கேண்டில் பிக் வருது அப்படின்னா பிரைஸ் டவுன் மூமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஃபிபொனாச்சி சார்ட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையறதுன்றத பார்ப்போம். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹையை சப்போர்ட் ரெசிஸ்டண்டா வரைவோம். ஃபிபொனாச்சி சார்ட்லயும் அதே மாதிரி ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவை சப்போர்ட் ரெசிஸ்டண்டா எடுத்துக்கலாம். இது ஸ்விங் ஹையா இருக்கு, இது ரெசிஸ்டன்ட் ஆகும். ஸ்விங் லோ சப்போர்ட் ஆகும், இதை வரைஞ்சிக்கலாம். இது ஸ்விங் ஹையாகவும் இங்கே ஸ்விங் லோவாகவும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்விங் ஹையாகவும் ஸ்விங் லோவும் எடுத்துக்கலாம். இது இன்னொரு ஸ்டாக்கும் எடுத்து வரைவோம். சீமென்ஸ் எடுத்துக்குவோம். சீமென்ஸ் வீக்லி சார்ட் எடுப்போம். வீக்லி சார்ட்டை இது இனிஷியலாக இங்கே தான் வந்திருக்கு. இது ரெசிஸ்டன்ட் ஆகும், இந்த ஸ்விங் இங்கே லோ வந்திருக்கு, இது சப்போர்ட் ஆகும் வரைஞ்சிக்கலாம். ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனை இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. ஃபிபொனாச்சி சார்ட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபிபொனாச்சி வச்சு பல வகையான நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை நமக்கு பில்ட் பண்ணலாம். இதில் ஒரு சிலது மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சார்ட்டை மட்டும் வச்சு அடிஷ்னல் இண்டிகேட்டர் இல்லாமல் சார்ட்டை மட்டும் வச்சு எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். எப்போ ஒரு இண்டிசிஷன் கேண்டில் வருதோ, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இண்டிசிஷன் கேண்டில், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு இண்டிசிஷன் கேண்டில் வருதோ, அதை ரேஞ்சாக வச்சு நம்ம அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் எடுக்கலாம். இப்போ இங்கே சீமென்ஸுக்கு நான் இங்கே வீக்லி டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிருக்கேன். இங்கே டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு இண்டிசிஷன் கேண்டில், ரெட் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், இண்டிசிஷன் கேண்டில் வந்திருக்கு. அந்த ரேஞ்சை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதை கட் பண்ணி ப்ரைஸ் இது க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம பொசிஷன் எடுக்கலாம். இங்கே பொசிஷன் எடுக்கிறேன். இங்கே இது நம்ம வந்து க்ளோசிங்காக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம். அதோடைய ஓப்பனிங் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக நம்ம வைக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லோயர் வந்திருக்கு, ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் அடுத்த வீக்கு லோயர் வந்திருக்கு, ஆனால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த வாரமும் அதே மாதிரி நல்ல அப்லையும் போயிருக்கு, டவுன்லையுமே போயிட்டு க்ளோசிங் வந்து நியரஸ்ட் ஓப்பனிங்கே வந்திருக்கு. இந்த ரெண்டு கேண்டலுக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விக்கு லோயர் விக்கு வரவே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு தான் நமக்கு லோயர் விக் வந்திருக்கு. இதை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஃபர்தராக அப் மூவ் தான் இருக்கு. இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு லோயர் விக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல தான் மொமெண்டம் நமக்கு ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நம்ம இதை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இண்டிசிஷன் கேண்டில் வந்திருக்கு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை நம்ம மாற்றிக்குவோம். அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த கேண்டில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரைஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இண்டிசிஷன் கேண்டில் 2 வந்திருக்கு. நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஷார்ட் பொசிஷன் இங்கே எடுத்துக்கலாம். இங்கே அப்பரில் விக் எதுவுமே வரவே இல்லை. இந்த இடத்துல தான் நமக்கு அப்பர் விக்கு லோயர் விக்கும் வந்திருக்கு. இந்த இண்டிசிஷன் கேண்டலுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகி கட் பண்ணி கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பொசிஷனை எக்ஸிட் பண்ணிக்கலாம். க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ரெட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் மாறி இருக்கு. ப்ரைஸும் லைனை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. நம்ம இந்த இடத்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிசிஷன் கேண்டில் வந்திருக்கு. நம்ம இதுக்கு அப்லையும் லோயர்லையும் லைன் வரைஞ்சிக்கலாம். ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவுமே இண்டிசிஷன் கிரீன் கேண்டில் வைட் கேண்டிலாக இருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல மொமெண்டம் புல்லிஷ் கேண்டில். இங்கே நம்ம பையிங் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே இண்டிசிஷன் கேண்டிலே இல்லை. அதனால நம்ம இதை இந்த ரெட் கேண்டில் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் வித் லோயர் விக்கில் வந்திருக்கு. அதனால ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். மொமெண்டம் நல்லாவே மூவ் ஆயிருக்கு. மொமெண்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபிஃப்த் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிசிஷன் கேண்டில் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் அடுத்த 3-4 கேண்டிலுமே அதுக்குள்ளேயே தான் இருக்கு. அதனால அதே நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கேண்டில் ப்ரைஸ் கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கேண்டிலுடைய எண்டில் நம்ம க்ளோசிங் ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஃபிபனாச்சி வச்சு கேண்டிலை மட்டும் வச்சு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். அடுத்தது அடிஷ்னலாக ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணி எப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறேன். சோர்ஸு க்ளோசிங்காகவே வச்சுருக்கேன். இங்கே நான் வீக்லின்றதை டெய்லிக்கே மாற்றிருக்கேன். எப்போ ஒரு பேரிஷ் கேண்டில் ஆர் புல்லிஷ் கேண்டில் வந்து மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பொசிஷனை எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம செல்லிங் பொசிஷன் எடுக்கலாம். சப்போர்ட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டில் ட்ரெண்டு ஃப்ளோ பண்ணி போயிட்டு இருக்குன்னும் போது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியும் போய்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். மூவிங் ஆவரேஜ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அங்கே ஷார்ட் பொசிஷன் அடிச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸிட்டே ஆயிருக்கு மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் கூட புல்லிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் இண்டிசிஷன் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணும்போது இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி அக்யூரஸியாகவே இருக்கும். ஃபிபனாச்சி சார்ட்னால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னல் இண்டிகேட்டர் இல்லாமலே ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் சார்ட்டை பார்த்தே ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டாவது எஃபர்ட்லெஸ் அனாலிசிஸ். இங்கே ரொம்ப எஃபர்ட் எடுத்து அடிஷ்னல் இண்டிகேட்டர் போட்டு பண்ணி பார்க்கணும்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அனாலிசிஸ் பண்ணிடலாம். கேண்டில்ஸ்டிக் மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்க்கணும், சார்ட் பேட்டர்ன் பார்க்கணும், கேண்டில்ஸ்டிக் பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் ஃபிபனாச்சி சார்ட்டில் பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம புது வீடியோவை ரெடி பண்ணி போடுவோம். தேங்க்யூ.